வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை மாலை அறிக்கை. இன்றைய தலைப்புச் செய்தி: இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்தது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை உருவாகியதாக. தொடங்கியது தென் மாவட்டங்களில் மழை. தற்பொழுது மதுரை, சிவகங்கை மாவட்டத்தில் பொழிந்து வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெங்கே இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் எப்படி என்பதையும் பார்ப்போம். இதில் கடந்த 24 மணி நேரம் மழைப்பிடிப்பை முதலிலே பார்ப்போம். புதுச்சேரி மாநிலம் பாகூர் 13 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு 11 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனாயர் கோவில் 10 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், விழுப்புரம் மாவட்டம் கெடார் தலா 9 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, அரியலூர் மாவட்டம் செந்துறை, கடலூர் மாவட்டம் குடிதாங்கி, சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தலா 8 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, கடலூர் மாவட்டம் கடலூர், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, கடலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கடலூர், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர், கடலூர் மாவட்டம் கேஎம் காட்டுமன்னார்கோவில் தலா 7 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கடலூர் மாவட்டம் பெலந்துறை, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், புதுச்சேரி திருக்கண்ணூர், மேலும் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் தலா 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் கீழ் செருவை, கடலூர் மாவட்டம் வடக்குத்து, விழுப்புரம் மாவட்டம் வலவனூர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், கடலூர் மாவட்டம் வேப்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன், மேலும் புதுச்சேரி பத்துக்கண்ணு, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், கடலூர் மாவட்டம் லாக்கூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலங்குறிச்சி தலா 5 சென்டிமீட்டர், மேலும் 4 சென்டிமீட்டரில் நிறைய இடங்களுக்கு, 3 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள், 2 சென்டிமீட்டரில் மிகப்பெரிய சரியான ஒரு 25 இடங்களுக்கு மேலே இருக்குது. 1 சென்டிமீட்டர்லேயே 50 இடங்கள் மேல் இருக்குது. ஓகே, இப்பொழுது மழைப்பொழிவு எங்கே தொடங்கி இருக்கிறது என்று பார்ப்போம். ஏற்கனவே அறிவித்தது போலவே புதுக்கோட்டை மாவட்டம் தலைநகர் புதுக்கோட்டை சுற்றுவட்டாரம் கனமழை இடி மின்னலுடன் பொழிகிறது. புதுக்கோட்டை மணப்பாறை இடைப்பட்ட பகுதி, புதுக்கோட்டை திருச்சி இடைப்பட்ட பகுதி, தேவக்கோட்டை புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி எல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரம், மதுரை மாநகருக்கு கிழக்கே சிவகங்கை மாவட்டத்திலும் மழை, நல்ல மழைப்பொழிவு சிவகங்கை உட்பட. இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்திலையும், விருதுநகர் மாவட்டத்திலையும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களையும் ஆங்காங்கே பொழிந்து நல்ல மழைப்பொழிவை சில இடங்களில் கொடுத்து தான் வந்துட்டுருக்கு. நாம் எதிர்பார்த்தது போலவே டெல்டாவை நெருங்கி இருக்கிறது. புதுக்கோட்டை என்றால் டெல்டாவிற்கு அடுத்த மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இன்னும் பரவலாகும், மிக வேகமாக பரவலாகும். வரக்கூடிய மணி நேரங்களை பார்த்தீங்கன்னா மிக வேகமாக பரவலாகும். இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளிலையும் பொழிந்திருக்கு. ஈரோடு மாவட்ட பகுதிகளிலையும் 2 உழவு மழை பொழிந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதி, மொடக்குறிச்சின்னு சொல்ல முடியாது, அரச்சலூர் அந்த பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கு. மேலும் மழைப்பொழிவு அது அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்தது போலவே டெல்டாவிற்கு கண்டிப்பாக வேதாரண்யம், கோடியக்கரை முனை உட்பட இன்றைக்கு மழை எட்டும். திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை அடுத்த இலக்கு டெல்டா, அடுத்த இலக்கு கடலூர், அரியலூர், அதற்கு அடுத்தபடியாக அதாவது காரைக்கால், மயிலாடுதுறை எல்லாம் பெய்துவிட்டு கடலூர், அரியலூர், அதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, அதற்கு அடுத்தபடியாக தான் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் இரவு மழைப்பொழிவு உண்டு. இன்றைய மழைப்பொழிவு நிறைய இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் தயவு செய்து கவலைப்படாதீர். நள்ளிரவு அதிகாலை வரை மழை இருக்கு, இன்னும் பெய்யக்கூடிய நேரம் இருக்கு. நாளை அதிகாலை வரை மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றுடன் மழை நிறைவடையுமா? இல்லை, தொடக்கமே இன்றுதான் தொடக்கம். 8ஆம் தேதி வரை பரவலான மழை, 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மேற்கு மாவட்டங்களில் பரவலான மழை, 15ஆம் தேதி வரை கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர, கேரளா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரத்தில், 15ஆம் தேதிக்கு மேல் 18ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும்
வடகடலோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக, ஆந்திர, தெலுங்கானா போன்ற பகுதிகளில் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது. ஆகவே மழை தொடங்கிய நாள் தான் இன்றைக்கு. நாளை நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும். இன்றைக்கே நல்ல மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. நாளை அதிகாலை வரை பொறுத்திடுங்கள். நாளை காலை 6 மணி வரைக்கும் கூட வடகடலோர மாவட்டங்களையும் டெல்டா கடலோர பகுதிகளையும் மழை இருக்குது. 7 மணி வரைக்கும் தொடர்ந்தால் கூட திடீரென்று 7 மணிக்கு பிறகு அப்படியே எல்லாம் விலகி போய்விடும். வெயில் வந்துவிடும், புழுக்கம் வந்துவிடும், வியர்வை வந்துடும். அப்புறம் புழுக்கம் வியர்வையுடன் மதியம் வரை நீடிக்கும். பிறகு மதியத்துக்கு மேல் தென் மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு தொடங்கும். மாலை இரவில் டெல்டா வரும், உள் மாவட்டங்கள் வரும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரும். அப்படியே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நள்ளிரவு அதிகாலை வரை கொடுத்து, பிறகு அதிகாலையில் கடலோரத்தில் கொடுக்கும், டெல்டாவெல்லாம் கொடுக்கும் அதிகாலை வரை. இப்படி மழை பொழிவு 8ஆம் தேதி வரை டெல்டாவிற்கு இருக்கிறது. இப்போ காற்று பகுதிகளுக்கு மழை உண்டான்னு கேள்வி வந்துட்டே இருக்கு. எங்களை ஒதுக்கிவிட்டது என்று கேள்வி வந்துட்டே இருக்கு. என்ன சொல்லி இருந்த அறிக்கையில் 15 நாட்களாக தொண்டை கிழியே கத்திட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? 31 1ஆம் தேதி பெய்கிற மழையை பெரிதாக எடுத்துக்காதீங்க. 2ஆம் தேதி தான் பரவலாக பெய்யும். 2ஆம் தேதியும் காற்று பகுதி குண்டடத்துக்கெல்லாம் பெய்திராது. 2ஆம் தேதி உச்சபட்ச காற்று பகுதிக்கு ஒதுக்குதலுடன் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்திலையும் வடக்கு பகுதியிலையும் அவினாசி உள்ளிட்ட பகுதிகளையும் ஈரோடு மாவட்ட அரசியல் உள்ளிட்ட பகுதியிலையும் பெய்திருக்கு. இப்படி ஆங்காங்கே பெய்யும் மழை 3ஆம் தேதி இன்னும் பரப்பில் கூடும். ஆடிப்பெருக்கு இன்றைக்கு மாலை இரவில். 4ஆம் தேதி திங்கட்கிழமை இன்னும் பரப்பில் கூடும். அப்பொழுது காற்று பகுதிக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும். படிப்படியாக இந்த சிஸ்டம் மேற்கு நோக்கி நகரும் பொழுது நீலகிரி முதல் கன்னியாகுமரிக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தெற்கு கர்நாடகா, மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆகவே நிறைய பேர் வந்திருக்கிற கேள்வி என்னன்னா, எங்கள் ஊரை சொல்லவில்லை, எங்கள் ஊரில் வெயில் அடிக்கிறது, எங்கள் ஊரில் மேகமூட்டத்தையே காணோம். இருக்காது. வெப்பச்சலன மழை பொழிவிற்கு முன்கூட்டியே மேகம் வராது. வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்திருக்கும். மேலெழுந்திருப்பது காற்று, கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும். காற்றிலே நீர் ஆவி இருக்கும், வெப்ப நீராவி இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாது. அது கடற்காற்று குளிர்காற்றாக, அதாவது மேலடுக்கு சுழற்சி பட்டதும் தான் மேடை உருவாகும். ஆகவே மாலையில் உருவாகும், சில இடங்களில் இரவு உருவாகும், சில இடங்களில் அதிகாலை உருவாகும். அது மழை தொடங்கும் வரைக்கும், பொழியும் வரைக்கும் மேகம் உருவாகாது. திடீரென்று மேகம் உருவாகும், திடீரென்று மழைப்பிடிப்பை கொடுக்கும். அரை மணி நேரம், 1 மணி நேரம், சில இடங்களில் 2 மணி நேரம். நேற்றைக்கெல்லாம் பாண்டிச்சேரியில் விடிய மழை. புதுச்சேரியில், கடலூர் மாவட்ட கடலோர பகுதியும், விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதியும் விடிய மழை விடிந்தும் தொடர்ந்தது, பிறகு விலகியது. அப்படித்தான் இருக்கும் கடலோரத்தில். குறைந்தபட்சம் 1 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு குறையாமல் 1 மணி நேரம் மழை இருக்கும். சில இடங்களில் 2 மணி நேரம் இருக்கும். விடிய கூட சில இடங்களில் தூறல் இருக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவாக அமையும். நேற்றைக்கே அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது புதுச்சேரியில். இன்றைக்கும் இருக்கு. சென்னை உட்பட இந்த அறிக்கையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லவில்லை, எங்களுக்கு உண்டா என்று கேட்பீர்கள். அவர்கள் ஊரையும் சேர்த்து கொள்ளுங்கள். நம்முடைய அறிக்கையில் திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம். தயவு செய்து இந்த அறிக்கையை கேட்காதவங்களுக்கு இந்த அறிக்கையை கொண்டு செல்லுங்கள், முன்னெச்சரிக்கை வழங்குங்கள். அறுவடை உள்ளிட்ட தானியங்களுக்கும் சொல்லியிருந்தோம். ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சோளம், மக்காச்சோளம் அறுவடை செய்து மக்காச்சோள தீவன தட்டையை மழை வருவென்று அறியாமல் 2வது நாளாக நனைய விட்டு விட்டார்கள். என்ன செய்ய? காய போடுவதற்கு வாய்ப்பில்லை. பகலிலே வெயில் நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். மேற்கு மாவட்டங்களுக்கு மதியமே மழை வந்துடும். ஆகவே புரியாமல், அறியாமல், வானிலை அறிக்கைகளுக்கு இணையாமல், தங்களுக்கு பயனுள்ள தகவல் இதில் இருக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல், உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்னமோ தகவல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இந்த உங்களுக்கு பயன் தரக்கூடிய, விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய, உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இந்த அறிக்கையை அது ஒரு பொருட்படுத்தாமல் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. மக்காச்சோளம் நனைந்து விட்டது, அறுவடை நனைந்து விட்டது, நிறைய இடங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. பூச்சி விரட்டி அடித்தோம், மழை நனைந்து விட்டது. அதே போல் பூச்சி விரட்டி என்ன, களைக்கொல்லி அடித்தோம், போய்விட்டது என்று பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கு. ஏற்கனவே முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தும் அறியாமல் மீண்டும் ஒரு முறை இந்த அறிக்கையை ஃபார்வர்ட் செய்யுங்கள். தினசரி மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு. உப்பள பகுதி மரக்காணம் நேற்றைக்கு பாதிப்படைந்து விட்டது. இன்றைக்கு பழவேற்காடு பகுதிக்கு வரும், வேதாரண்ய பகுதிக்கும் இன்றைக்கு வரும். தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வேண்டாம். கண்டிப்பாக இன்றைக்கு இரவு மழை இருக்குது, நாளை இருக்குது, வரக்கூடிய நாட்கள்லாம் இருக்குது. தினசரி இரவு வந்தால் மழை வந்துடும். சில இடங்களில் மாலை இரவு மதியம், சில இடங்களில் மதியம் மாலை, சில இடங்களில் மாலை இரவு, சில இடங்களில் நள்ளிரவு அதிகாலை
மழை கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோரத்திற்கும் பரவலாகும், கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்திற்கும் பரவலாகும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன், தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன். நன்றி.